ஒருவேளை நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் செய்யக்கூடாத 10 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்நெட் பேங்கிங் வச்சிருக்கிறவங்க, அதாவது நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, எல்லார் கையிலையும் வந்து வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ இந்த வாட்ஸ்அப் மூலமாக வந்து இன்டர்நெட் பேங்கிங்கில் இப்போ ஹேக்கிங்கும் அதிகமாக நடக்குது. ஸோ என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறத. ஸோ அதான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாருக்கும் சரி, எந்த நபருக்கும் சரி, யார் வந்து எந்த டேட்டா கேட்டாலும் சரி, அதாவது உங்கள் பேங்க் சம்பந்தமான டீட்டெயில்ஸ், குறிப்பாக வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அனுப்பக்கூடாது. குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பினா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் மற்ற டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் கிரெடிட் கார்டு நம்பர், டெபிட் கார்டு நம்பர், இது போக வந்து உங்கள் பேக்கில் உள்ள சிவிவி நம்பர், அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் பேங்கிங்கோட பாஸ்வேர்டு, பின் நம்பர், அது மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. குறிப்பாக ஓடிபிலாம் வந்துச்சுன்னா கொடுக்கக்கூடாது. ஸோ இது எதுவுமே வந்து நீங்கள் கொடுக்காம இருக்கிறது, செக்யூராக இருக்கிறது நல்லது. எக்ஸப்ட் உங்கள் பேங்கிங்கோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் அக்கௌண்ட் நம்பர், அது மட்டும் இல்லாமல் அந்த ஐஎஃப்எஸ்சி கோட் மாதிரியான டீட்டெயில் மட்டும் நீங்கள் வந்து அனுப்பலாம். மற்ற டீட்டெயில் வந்து அனுப்பாமல் இருக்கிறது நல்லது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி தான், 5 ரூபா இருக்கட்டும், 10 ரூபா இருக்கட்டும், ஜஸ்ட் வந்து இதை வந்து ஓடிபி வெளியே அனுப்பிவிடுங்க, அல்லது இவங்களுக்கு வந்து இதை டொனேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் வந்து ஏதாவது தெரியாத நபர் வந்து உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா உங்களோட ஓடிபியை நீங்கள் சொல்லவே கூடாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 5 ரூபா தானே 10 ரூபா நினைக்கிற விஷயம் வந்து திடீர்னு வந்து அவங்க 50,000 வரையும் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் வந்து அவங்க வந்து உங்கள்கிட்ட ஃப்ரெண்டில் வந்து 5 ரூபா கொடுத்தா போதும் இந்த ஃபோன் வாங்கலாம், 10 ரூபா கொடுத்தா போதும் நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலாங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களோட ஓடிபியை கொடுப்பீங்க, ஆனால் பேக் சைடில் அவங்க 50,000மோ அதுக்கு மேலே உள்ள தொகையை வந்து இன்டர்நெட்டில் டேரெக்டாக ஸ்வைப் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. குறிப்பாக வந்து 1 ரூபாய்க்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து நம்மளோட ஆசையை தூண்டி வந்து அவங்களோட ஓடிபி அவங்க வாங்கி நம்மளோட காசு ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஏதாவது அன்னோன் நம்பர்லேருந்து ஏதாவது ஃபைல் டவுன்லோட் ஆகுது, அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் ஆகுதுன்னா முடிஞ்ச டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் ஆகாமல் தடுக்கிறது நல்லது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் பொதுவாக ஆட்டோ டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து மீடியா டவுன்லோட் ஆகணுமா, எது டவுன்லோட் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக வைஃபைல இருக்கிறவங்க டவுன்லோட் ஆகணுமா, மொபைல் டேட்டாவில் இருக்கிறவங்க டவுன்லோட் ஆகணும்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து பொதுவாக அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணி வைக்கிறது நல்லது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் விட ஈஸியாக வைரஸ் வந்து அவங்க வந்து ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக மால்வேர்ஸ் வந்து நிறைய அனுப்ப முடியும். அதனால் வந்து எப்பவுமே இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஆட்டோ டவுன்லோட் பண்ணுறதை ஆஃப் பண்ணுவீங்க. அப்படி இல்லையா மொத்தமாகவே வந்தீங்க நீங்கள் ஆட்டோ டவுன்லோட் ஆஃப் பண்ணி வச்சாலும் நல்லது தான். ஏன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் ஏதாவது ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணணும்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஒரு மந்தாக மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது நல்லது. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் இது செய்யலாம். நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உங்கள் ஃபோன் எங்கேயா தொலைஞ்சி போச்சு அப்படின்னு வந்து சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சிம் வந்து பிளாக் பண்ணி வைக்கிறது நல்லது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் சிம் வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி அவங்க ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து டேரெக்டாக வந்து முதல்ல உங்கள் ஃபோன் தொலைஞ்சி போச்சுனாலே வந்து டேரெக்டாக உங்கள் மொபைல் ஆப்ரேட்டர் ஃபோன் பண்ணி உங்கள் சிம்மை டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஐந்தாவதாக, ஏதோ உங்கள் ஃபோனை வந்து திடீர்னு பழசாயிடுச்சு, நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து ஃபேக்டரி ரீசெட் பண்ணணும். ஃபேக்டரி ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக உங்கள் வாட்ஸ்அப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எல்லா கிளியர் டேட்டா கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஃபேக்டரி ரீசெட், மாஸ்டர் ரீசெட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபோனை வந்து விற்கணும். இல்லைனா வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டீங்கனாலே போதும். ஃபேக்டரி ரீசெட் பண்ணாத வரையும் வந்து வாட்ஸ்அப்பில் உள்ள சில டேட்டாஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்ஸ்அப் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டீங்கன்னா டேட்டா பேசஸ் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா பேஸை ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறந்து போய் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட உங்கள் கூகுள் அக்கௌண்ட் அந்த ஃபோன்லேயே இருக்கும். அது மூலமாக வந்து டிரைவில் தான் டேரெக்டாக பேக்கப் எடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த டிரைவ் டேட்டா எடுத்து கூட ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து வந்து கூப்பிடுறோம், அல்லது வாட்ஸ்அப்பில் இருந்து இந்த மெசேஜ் அனுப்புகிறோம் சொல்லிட்டு வாட்ஸ்அப் அப்படிங்கிற நேமில் இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் வந்தால் கூட தயவுசெய்து அதை ரிப்ளை பண்ணுங்க. காரணம் வாட்ஸ்அப் எக்காரணத்தை கொண்டு வந்து அவங்களோட யூஸரை கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் பேங்கிங்கும் அதே கதை தான். எந்த ஒரு பேங்க் வந்து அவங்களோட கஸ்டமரை டேரெக்டாக வந்து கூப்பிட மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து டேரெக்டாக அவங்க டேட்டாவை எடுக்கிறதுக்கு வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுற மாதிரி யாரும். அதனால வந்து வாட்ஸ்அப்பும் சரி, பேங்க் ஆப்ஸும் சரி, யாருமே வந்து டேரெக்டாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து அதை நம்பி வந்து ஏமாற வேண்டாம். குறிப்பாக வந்து நாங்கள் பேங்க் மேனேஜருக்கு பேசுகிறோம் அப்படிங்கிறத ஃபோன் காலில் பேசுவாங்க. ஸோ இது எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று. ஸோ இப்போ ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து லிங்க் அனுப்புறது. ஸோ லிங்க் மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேரெக்டாக உங்கள் இன்டர்நெட் பேங்கிங் மாதிரியே டேரெக்டாக ஒரு வெப்பேஜ் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகுது. இந்த இன்டர்ஃபேஸில் தெரியாதனால நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு உங்கள் டீட்டெயில் கொடுத்துட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அதனால் வந்து வாட்ஸ்அப்லேருந்து இந்த மெசேஜ் வருது, இல்லை பேங்க்லேருந்து இந்த மெசேஜ் வருது அப்படிங்கிறது தேவையில்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி மெசேஜ் வந்து சஸ்பீஷியஸாக ஒரு லிங்க் கொடுத்து பண்ணுறாங்கன்னா நீங்கள் பண்ணாதீங்க. ஏழாவதாக என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, வந்து ஃபாரின்லேருந்து ஏதாவது ஒரு கம்பெனிலேருந்து நான் கால் பண்ணிவிட்டு வந்து நாங்கள் வந்து சேரிட்டிக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற சேரிட்டிக்கு இது கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் எங்களால் டேரெக்டாக கொடுக்க முடியாது, அதனால் வந்து இந்த அமௌண்ட்டை உங்கள்கிட்ட செலுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆசையை தூண்டுறதுக்காக இப்படி பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு அனுப்புகிற மாதிரி ஆசையை காட்டிட்டு வந்து அந்த நம்ம பேங்க்கோட டீட்டெயில்ஸை அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் தயவுசெய்து எந்த விதமான டீட்டெயில்ஸும் தெரியாத நம்பருக்கு கொடுக்காதீங்க.
எட்டாவதாக வந்து ஒருவேளை புதுசாக ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பிசியில் உள்ள ஸ்க்ரீன் எல்லாம் டேரெக்டாக உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்கள் பிசி கூட டேரெக்டாக நீங்கள் மாட்டி கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் டேட்டா வந்து பிசிக்கும் பிசிலேருந்து உங்கள் டேட்டாவுக்கு வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, web.whatsapp.com அப்படிங்கிற வெப்சைட் மட்டும் தான் இருக்குது. இந்த வெப்சைட் தான் வாட்ஸ்அப்போட அஃபிஷியல் வெப்சைட். இது தவிர வேற ஒரு வெப்சைட்டும் கிடையாது. ஸோ அதனால் வந்து லிங்க் வந்து வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி லிங்க் மாதிரி இருந்துச்சுன்னா டேரெக்டாக வந்து கம்ப்யூட்டரை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி லிங்க் உங்களுக்கு அனுப்புனாங்கன்னா கிளிக் பண்ணாதீங்க. இது வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வாட்ஸ்அப் வந்து வேறு தேர்ட் பார்ட்டி நபருக்கு போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது வாட்ஸ்அப் மிரரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட வாட்ஸ்அப் ஸ்க்ரீனை அவங்க வந்து பார்க்கறதுக்கு வந்து நேரிடும். அதனால் வந்து டேரெக்டாக இப்படி ஆக்சஸ் கொடுத்துறாதீங்க. அடுத்ததாக வந்து அவங்க பப்ளிக் வைஃபைல உங்கள் டேட்டாவை எதுவுமே வந்து கொடுக்காதீங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக் வைஃபை அப்படிங்கும்போது வந்து அவங்க வந்து பாஸ்வேர்டு இல்லாமல் தான் பப்ளிக் வைஃபை இருக்கும். நம்ம எல்லாருமே தெரியும். அதாவது அன்என்கிரிப்டட் இன்டர்நெட் தான் கிடைக்கும். அன்என்கிரிப்டட் இன்டர்நெட் அப்படிங்கும்போது வந்து உங்களோட செக்யூரிட்டி டேட்டா, அதாவது நீங்கள் எந்த வெப்சைட் பார்க்குறீங்க, என்ன சைட்லாம் விசிட் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னெல்லாம் செய்கிறீங்க அப்படிங்கிறத கொண்டு எல்லாத்தையும் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். ஏன்னா காரணம் கேட்டீங்கன்னா, பப்ளிக் வைஃபைல வந்து நீங்கள் பண்ணும்போது அதை கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து சர்வேலைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அவங்க சர்வேலைஸ் பண்ணலாம். அதனால் வந்து பப்ளிக்காக எங்கேயாவது வந்து ஏர்போர்ட்டோ இல்லை ரயில்வே ஸ்டேஷனோ போயிட்டு நீங்கள் வைஃபை ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வந்து பண்ணுங்கள். பேங்கிங் மாதிரியான இன்ஃபர்மேஷன் அந்த ஆப் மூலமாக பண்ணாதீங்க. ஒருவேளை பேங்க் ஆக்சஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வைஃபை டிசேபிள் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் நெட்டை வந்து ஆன் பண்ணிவிட்டு அதன் மூலமாக வந்து நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணாமல் வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கிடுவீங்க. அது மாதிரி கடைசி ஆப்ஷன் வந்து ஏற்கனவே சொன்னமே ஆட்டோ டவுன்லோட ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சமீப காலமாக வாட்ஸ்அப்லேருந்து வரக்கூடிய பேங்க் இன்டர்நெட் ஃப்ராட்ஸை வந்து தடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பயனுள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து வாங்க.